ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ரா சமையலில் நல்ல லைட்டான, சாஃப்டான, ஃப்ளஃபியான பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் ஈஸியான ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேன் கேக் மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும், பேக்கிங் பவுடரும் நமக்கு வந்து வேணும். ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்தா தான் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு பவுலில் இல்லை இந்த மாதிரி ஒரு இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா நம்ம வந்து பாலும் தயிரும் சம அளவு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டை, பெரிய சைஸ் முட்டையில் நான் வந்து 1 எடுத்திருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கடைசியாக நல்ல வாசனைக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டோன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்மளோட மாவு பொருட்களோடு சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். சேர்த்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பேன் கேக்குக்கு மாவு வந்து நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். அப்படி நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி திட்டாக இருக்குல்ல, இப்படி இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இதோட தண்ணி ஆகிடுச்சுன்னா பேன் கேக் வந்து நல்லா லைட்டாக வராது. அதனால் தண்ணி வந்து இந்த அளவு தான் இருக்கணும். ஒரு வேளை தண்ணி உங்களுக்கு அதிகமாக பாலோ இல்லை எதாவது சேர்த்துட்டோன்னா எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கலாம். அதே நேரம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா வராது. அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். பாருங்கள், நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணலை, லேசாக எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுட்டு அவ்வளோதான். அதே நேரம் அப்படி அந்த கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. எல்லாமே அப்படி கரைஞ்சி வந்த மாதிரியும் இல்லை, கொஞ்சம் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி இருக்கட்டும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து அப்படியே இனி மிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து ஒரு கரண்டி எடுத்தால் மட்டும் போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. பேனில் வந்து கொஞ்சம் தாராளமாக நான் வந்து வெண்ணெய் வச்சு தடவிருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து அப்படியே தண்ணியாக இல்லை, நம்ம வந்து வைக்கும்போதே அப்படியே இருக்குல்ல, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்கு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வச்சிட்டோன்னா போதும். தீ வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, அதனால் லோ ஹீட்டில் இருந்தாலும் நல்லா இருக்காது. மெல்லிசாக விரிச்சிடக்கூடாது. கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது தான் நல்லா உள்ளே வந்து நல்லா லைட்டாக வரும் நமக்கு. அப்படி கீழ் பக்கம் வந்து ரெடி ஆகும். மேலே வந்து அந்த பபிள்ஸ் வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும், வந்து ரெடி ஆகும் கீழே. அப்படி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டால் போதும். திருப்பி போட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் போல் நம்ம வச்சோனாலே ரெடியாகி வந்துடும். பண்ணும்போது நல்லா அப்படி அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரம் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா லைட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ரெடி ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி தான் மீதி வந்து இப்போ நம்ம 2 பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இதை கூட கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணுறதுனாலும் பண்ணுறோம். நான் இந்த சைஸில் நமக்கு வந்து 5 பேன் கேக் கிடைக்கும் நமக்கு. இந்த அளவில் நம்ம வந்து நிறைய வேணும்னா நம்ம அப்படியே இதை வந்து டபுள் பண்ணிக்கலாம். எல்லா அளவுகளும் அப்படியே நம்ம வந்து டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 10 பேன் கேக் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட சூப்பரான சாஃப்டான லைட்டான பேன் கேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக லைட்டாக இருக்குன்னு. அப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெயினே பண்ண தேவையில்ல, லேசாக அப்படி எடுக்கும்போது அப்படி பிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது இன்னுமே ரொம்ப லைட்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இது ஒன்றோடு ஒன்று அடுக்கி வச்சுட்டு இது வந்து மேப்பிள் சிரப் வச்சு சாப்பிட்றது வந்து கிளாசிக் காம்பினேஷன். இல்லை நம்ம வந்து தேன் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், பாருங்களேன் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சாஃப்டான பேன் கேக்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம கடையில் பேன் கேக் மிக்ஸ் வாங்குவோம்ல, அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இது வந்து நம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே கொஞ்சம் அந்த மேப்பிள் சிரப் எல்லாம் தேனோட சேர்த்து சாப்பிடும்போது கடிச்ச மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.